சோம்பேறி பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லித்தலை வாஷ் பண்ணி போட்டுங்க. இதில் 3 பச்சை மிளகா மீடியம் சைஸு, ஒரு தக்காளி, 2 பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கரண்டி தயிருங்க. இவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு கையிலேயே நல்லா கசக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரீசரில் ஒரு 10 to 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை ஒரு துண்டு, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்தளவு போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டு வதங்கட்டும். இது வதங்கினதையும் அந்த சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே தூக்கி இதில் போடுங்க. இப்போ தான் மெயின் பார்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த ஸ்டேஜ் அந்த எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா சிம்மில் வதங்கி எடுத்தால் நல்லா அந்த வதங்கிடும் எல்லாமே. இப்போ இந்த டைமில் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி நல்லா தான் இருக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். 3 டம்ளர் அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருந்தேன். அந்த அரிசியை போட்டு 6 டம்ளர் தண்ணி ஊற்றுனாங்க. இன்றைக்கி லெமன் கூட இல்லை. ஃபஸ்ட் டைம் எப்படி தான் இருக்குமோன்னு பயந்துட்டு தான் செஞ்சேன். பட் சான்ஸே இல்லை, அப்படி இருந்துச்சு. நல்லா கொதிக்கும் போது 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி 2 விசில் வச்சிடுங்க. எப்படிரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா சமயமே சிம்பிளாக டேஸ்ட்டாக வேணுமா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.